அதையும் தாண்டி நம்ம தவாப் செஞ்சோம்னா நம்ம இதுக்குள்ள போயிட்டு தவாப் செய்ய மாட்டோம். இதுக்கு வெளியே தான் நம்ம தவாப் செய்வோம். ஏன்னா இது பார்ட் ஆஃப் கபா ஆச்சு. ஸோ இங்கே நின்று டொனா செஞ்சால் நம்ம டொனா கண்டிப்பாக கபூல் ஆகும். அதுக்கப்புறம் இது பேர் மீசாப் அல் ரஹ்மா. மீசாப் அல் ரஹ்மா என்னத்துக்கு இருக்கு நம்ம லாஜிக்காவே யோசிச்சு பார்க்க முடியும். இது மேலே தண்ணி தேங்கி இருந்தா இல்லாட்டி ஹஜ்ஜி அப்போ நம்ம கபாவை சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணும்போது ஜம்சம் காய்ச்சி தான் சுத்தம் பண்ணுவாங்க. ஸோ அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்கு தான் இந்த மீசாப் அல் ரஹ்மா இது பியோர் கோல்டில் செஞ்சது. ஸோ இங்கேருந்து கொட்டும்போது நம்ம இங்கே நின்று அந்த தண்ணி நம்ம மேலே படுங்கும்போது நம்ம டொனா செஞ்சால் கண்டிப்பாக நம்ம டொனா கபூல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தவாப் பற்றி பார்க்கலாம். தவாப் செய்யும்போது இஸ்லாமில் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாம் செய்யறதுக்கு எல்லாமே நம்ம ரைட் ஹேண்ட் தான் பழக்கணும். சாப்பிடும் போது ரைட் ஹேண்ட், மஸ்ஜித்குள்ளே போகும்போது ரைட் லெக் வச்சுட்டான்னு நம்ம உள்ளுக்கு போவோம். ஆனால் ஏன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் செய்கிறோம்? ஏன்னா அதுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அவங்க நபி இப்ராஹிம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தவாப் செய்யுங்கன்னு. ஸோ நபி இப்ராஹிம் அந்த சந்தோஷத்தில் அவங்க லெஃப்ட் ரைட்டுன்னு பார்க்காம உடனே தவாப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சுற்றுனதுதான் லெஃப்ட் சைடில் சுற்றினாங்க, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டாங்க. ஸோ அன்னிலேருந்து நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தவாப் செய்யும்போது லெஃப்ட் சைட்லேருந்து தவாப் செய்யுங்க. ஓகே, இப்ப மனிதர்கள் கௌபத்துல்லாவை தவாப் செய்யற மாதிரியே மலக்குகளுக்குன்னு அல்லாஹ் ஒரு இடத்தை படைச்சிருக்கான். கௌபத்துல்லால இருந்து 7 வானம் தாண்டி மஸ்ஜிதில் பைத்துல் மக்மூர் அப்படின்னு ஒரு இடத்த மலக்குகளுக்குன்னு அல்லாஹ் படைச்சிருக்கான். அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ள போனாங்கன்னா வெளியே வரவே மாட்டாங்க. அங்க அவங்க தவாப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகம் முழுக்க பல கோடி மக்கள் பல இடத்துல இருந்து கௌபத்துல்லாவை பார்க்கறதுக்கு வராங்க. நம்ம அங்க பாக்குற மாதிரி உடல் ஊனமுற்றவங்கள்ல இருந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய பிள்ளைங்க வரையும் பிள்ளை உண்டானவங்கள்ல இருந்து இஸ்லாத்துக்கு மதம் மாதிரி கையில முகத்துல டேட்டு போட்டுட்டு பல இடத்தவங்களை நம்ம அங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி நம்மளும் அங்க போய் ஹஜ் உம்ரா செய்யறதுக்கு அல்லாஹ் தான் அருள் புரியணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் அண்ட் செக்ஷன் சர்க்கியூட்ல போகலாம். ஸோ இங்கே சின்ன பிள்ளைங்களாம் பதில் சொல்லலாம். யார் யார் ஹெல்ப் பண்ணுமோ ஹெல்ப் பண்ணலாம். யாருக்கு பதில் தெரியுமோ நேரா பதில் சொல்லுங்க.